தொடர்ந்து வேல்முருகன் திமுக அரசுக்கு, இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக இருக்கிறார். உயர் சாதி RSS சித்தாந்தம் உள்ள அதிகாரிகளுடைய பேச்சுக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழக அரசும் ஈல்டாயிருக்கு. பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகளின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரையிலும் கூட நடந்தேறி வருகிறது. சமூக நீதி லட்சியத்திற்கு, கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரிகளின் பேச்சையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு திமுக தலைமை தமிழக வாழ்வுரிமை கட்சியை புறக்கணித்திருக்கிறது. மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று வந்தபோது இங்கிருந்து டெல்லிக்கு சென்று அங்கேயே தங்கி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலவையிலும் அதை பாதுகாப்பதற்கான சட்டம் இயற்றி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று இன்றைய திகாவினுடைய தலைவர் வீரமணி அவர்களால் அழைத்து பாராட்டப்பட்டு அந்த விருதும் வழங்கப்பட்டது, அந்த பட்டம் சூட்டப்பட்டது. ஆனால் அதே சமூக நீதி வழி வந்த திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த சமூக நீதி வழங்குவதில் அவர் சுணக்கம் காட்டுகிறார்? இன்னைக்கு மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய முன்னேறிய RSS BJP ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கு கோட்டையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோல் வச்சுக்கிறார்கள். அதனால அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்க வேண்டாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினர் அனுபவித்து வருகின்ற அந்த உரிமைகள் அனைத்தும் பறிபோய்விடும் அப்படிங்கிறதால தான் இப்ப இங்க இத்தனை பேர் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிய உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்க அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா? கோட்டையில் கோல் வச்சுக்கின்ற செயலாளர்கள் பங்கு இருக்கிறதா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு இருக்கிறதா? காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா? DGP ADGP சட்ட ஒழுங்கு உளவுத்துறை போன்ற உயர் பதவிகளுக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? நீங்க இன்னைக்கு எடுத்துங்க, ஒரு ஜோன் IG எடுங்க, SP எடுங்க, கலெக்டர் எடுங்க. இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிற உளவுத்துறை DGPல இருந்து எடுத்து கணக்கு பாருங்க. ஏன் தமிழ்நாட்டுல தமிழை தாய்மொழியாக கொண்ட அல்லது மொழி வழி சிறுபான்மையாக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு யாரும் அந்த இடத்துல அமர்வதற்கு அதிகாரம் இல்லையா? அப்ப இதுல எங்க இருக்கு சமூக நீதி? இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் கேட்கிறேன், இதைத்தான் அவருக்கு டிமாண்டா கொடுக்கிறேன். அப்ப நீலாம் யார் எங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறது? பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. டிமாண்ட் வச்சுலாம் எங்ககிட்ட நீங்க கூட்டணி வர வேணாம் அப்படின்னு நீங்க எங்களை கையாளுறீங்க. அதனால நாங்க கூட்டணி விட்டு வெளியேறோம்.